வெற்று பார்வை. இது ஒரு குடும்பக் கதை. இலவச கண் மருத்துவமனை முகாம் மும்முரமாக செயல்பட்டு கொண்டிருந்தது. ஆங்காங்கே போடப்பட்ட இருக்கைகளில் அமர்ந்திருந்த பல நோயாளிகளுக்கு சொட்டு மருந்து போடப்பட்டு அவர்கள் காத்திருந்தனர். சொட்டு மருந்து விடப்பட்ட நிலையில் கண்களை மூடி அமர்ந்திருந்தாள் தேவகி. அவள் அருகே பக்கத்து வீட்டு பெண் அமர்ந்திருந்தாள். தேவகி கையை பிடித்து, "நான் இங்கே தான் இருக்கேன் பெரியம்மா, கவலைப்படாதீங்க" என்றாள். செவிலி வந்து மருந்து போட கண்களை திறக்கச் சொன்னார். பிறகு மறுபடியும் மருந்து போட்டுவிட்டு, "பொறை நல்லா கெட்டியாயிருச்சு, இன்னும் குறைஞ்சது 1 மணி நேரமாவது ஆகும்" என்றார். யோசித்தாள் தேவகி. இவள் வாழ்வே பொறையேறி போனதுதான். தாயின் மரணத்திற்கு பின் லைன் வீட்டில் தனியாக இருந்தவளுக்கு பக்கத்து வீட்டு கமலாதான் பாதுகாப்பு. அரசாங்க மருத்துவமனை ஒன்றில் செவிலியராக பணிபுரிந்து கொண்டிருந்தாள் கமலா. குடிகாரன் ஒருவனுக்கு கட்டி கொடுக்கப்பட்ட தேவகிக்கு தாயின் மரணத்திற்கு பின் எல்லாமே கமலாதான். ஒரு நாள் குடிபோதையில் வண்டி மோதி கணவனும் இறந்து போனான். அந்த நேரத்தில் கூட இவள் வாய்விட்டு அழ முடியவில்லை. ஏனெனில் இவள் கருவுற்றிருந்தாள். கமலாவின் தயவால் அவள் வேலை பார்த்த மருத்துவமனையில் இவளுக்கும் ஒரு ஆயா வேலை கிடைத்தது. ஆனால் "கண்ணை தரங்கம்மா" என்றாள் செவிலி. திடீரென்று கடந்த கால நினைவிலிருந்து மீண்ட தேவகி பிசுபிசுத்த கண்களை திறந்தாள். ஒற்றை கண்ணில் மங்கலான பார்வையில் சில மங்கிய தோற்றங்கள். ஏற்கனவே ஒரு கண் பார்வை போய்விட்டது. இன்னொரு கண்ணிலும் பொறை. இனியும் தாமதிக்கக்கூடாது என்றுதான் வீட்டுக்கார அம்மா வற்புறுத்தி இவளை இங்கு அழைத்து வந்திருந்தாள். இவளை பரிசோதித்த பெரிய டாக்டர், "இந்த அளவுக்கு வியாதியை முத்த விட்டுட்டீங்களேம்மா, பரவாயில்ல, முதல்ல இந்த கண்ணை சரி பண்ணிடலாம், அப்புறமா இன்னொரு கண்ணை பார்த்துக்கலாம். ஒரு கண்ணால் மேனேஜ் பண்ணிக்க முடியும்ல" என்று கேட்டார். எல்லா குறைகளுடனும் வாழ பழகி கொண்டவள் கடந்த காலம் முன் பிரகாசமாக தெரிந்தது. இவள் பிரசவத்திற்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தாள். அரசாங்க மருத்துவமனை, லேபர் வார்டு நிரம்பி வழிந்ததால் மருத்துவமனை வளாகத்தில் குழந்தைகளுடன் தாய்மார்கள் கடத்தப்பட்டிருந்தனர். பிரசவ அறையில் அலறிக்கொண்டிருந்தாள் தேவகி. நர்ஸ் உடையில் இருந்த கமலா இவள் கைகளை பிடித்து, "கொஞ்ச நேரம்தான் தேவகி, பொறுத்துக்கோ" என்று ஆசுவாசப்படுத்தினாள். உயிரே போகிற வழி. கண் விழித்ததும் நர்ஸ் உடையில் இருந்த கமலாவின் கைகளில் ஒரு மூட்டை. அந்த மூட்டையில் கரிக்கட்டையாக ஒரு குழந்தை. நெஞ்சுக்கூடு ஏறி இறங்குவதிலிருந்து தான் அது உயிரோடு இருக்கிறது என்பது தெரிந்தது. இது குழந்தையா, இல்லை சுடுகாட்டிலிருந்து எடுத்துகிட்டு வந்த பணமா? ஆனால் அசையுது. குழந்தைக்கு பிறவி குறைபாடாம். வாயில் நுழையாத ஏதோ ஆங்கில பெயரை சொன்னார்கள் டாக்டர்கள். அறுவை சிகிச்சை தான் செய்ய வேண்டுமாம். அதுவும் இப்போது முடியாதாம். அதற்கான வசதி இந்த மருத்துவமனையில் கிடையாதாம். எனவே தனியார் மருத்துவமனைக்குத்தான் போக வேண்டும். அதுவும் இந்த நிலையில் எதுவும் செய்ய முடியாது. 2 ஆண்டுகள் சென்றதும் ஒருவேளை குழந்தை உயிரோடு இருந்தால் ஏதாவது அறுவை சிகிச்சை செய்து சரி பண்ண முடியுமா என்று பார்க்க முடியுமாம். லட்சக்கணக்கில் செலவாகுமாம். இதெல்லாம் கமலா சொன்னது. பெற்றோரை இழந்து வறுமையால் வாடி குடிகார கணவனுக்கு வாக்கப்பட்டு அவலமாகி போன இந்த நிலையில் ஒரு கரிகட்டைக்கு தாயாகி, என்ன கொடுமை! கடந்த காலம் கண்ணுக்குள் தோன்ற இவளுக்கு எல்லாமே கருப்பாகத்தான் தெரிந்தது. கண்களில் சுற்றி போடப்பட்டிருந்த கருப்பு பேட் பாதுகாப்புடன் கையில் கொடுக்கப்பட்ட கருப்பு கண்ணாடி மற்றும் மருந்து மாத்திரைகளுடன் இவள் வீட்டிற்கு அழைத்து வரப்பட்டாள். எத்தனையோ ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் இந்த ஊருக்கு வந்திருக்கிறாள் தேவகி. ஊருக்கு வந்தவுடன் முதல் காரியமாக கமலா வேலை பார்த்த மருத்துவமனைக்குத்தான் ஓடினாள். கமலாவை பற்றி விசாரித்த போது ஓய்வு பெற்ற அவர் கிராமத்திற்கு போய்விட்டதாக தகவல் தெரிவித்தனர். "தேவகி, கவலைப்படாத, உன் கண்ணு சரியாகிற வர நான் பார்த்துக்கிறேன். என் மக உனக்கு ராத்திரியில் துணைக்கிருப்பா, மருந்து போடுவா. நானும் அப்பப்போ ஏதாவது ஆக்கி கொண்டாரேன்" என ஆறுதலாக சொன்னாள் வீட்டுக்கார அம்மா. 1 மாதம் சென்றது. கண்ணொளி பெற்றாள் தேவகி. "ஜாக்கிரதம்மா, கண்ணில் என்ன பிரச்சனை வந்தாலும் இந்த ஆஸ்பத்திரிக்கு வந்துடுங்க, விசிட்டிங் கார்டு தரேன், அழக்கூடாது என்ன" சொன்னார் டாக்டர். இப்போது உலகம் கொஞ்சம் பளிச்சென்று தெரிந்தது. "தேவகி, மறந்தே போயிட்டேன். நீ ஹாஸ்பிட்டலில் இருந்தப்போ உனக்கு ஒரு கொரியர் வந்தது. இன்றைக்கி எதையோ குடஞ்ச போது தான் என் கண்ணில் பட்டுச்சு. 1 மாதம் ஆகி போச்சு. இந்தா பிடி, இப்போ படிக்க முடியும்ல, படிச்சுப்பாரு" என பிரிக்கப்படாத அந்த கவரை தந்தாள் வீட்டுக்காரம்மா. அவசரமாக கவரை பிரித்தாள் தேவகி. கமலாதான் கடிதம் எழுதியிருந்தாள். ஒரு கதை போல அந்த கடிதம் நீண்டிருந்தது. இவள் நிதானமாக படிக்க ஆரம்பித்தாள். "தேவகி,
உன்னை நான் எங்கெங்கெல்லாமோ தேடினேன் தெரியுமா? உன் பிள்ளைய கொல்ல சொல்லி என்கிட்ட கொடுத்துட்ட. உன்னாலேயே உன் பிள்ளைய கொல்ல முடியாதுன்னா என்னால் மட்டும் முடியுமா? நானும் ஒரு தாய் தானே. உனக்கே தெரியாத ஒரு வாழ்வினுடைய பின்பகுதியை இப்போ நான் சொல்ல போகிறேன். கையில் உன் குழந்தைய வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறதுன்னே தெரியாமல் நானும் அந்த ஆஸ்பத்திரி வரண்டாவில் நடந்து வந்துக்கிட்டு இருந்தேன். அப்போது ஐயையோ என் பிள்ளையை நாய் தூக்கிட்டு ஓடுது, நாய் தூக்கிட்டு ஓடுதுன்னு ஒரு பொம்பளை கத்திக்கிட்டே ஓடி வந்து என் காலடியில் மயங்கி வந்துட்டாங்க. எனக்கு ஒரு நிமிஷம் ஒன்றுமே புரியலை. அப்போ தான் பிறந்த ஒரு குழந்தைய தூக்கிக்கிட்டு ஒரு நாய் ஓடிடுச்சு. ஆஸ்பத்திரியே கவரப்பட்ட நேரம் அது. எனக்கு சட்டுன்னு ஒரு யோசனை தோணுச்சு. என் கையில் இருந்த உன் கறிக்கட்ட குழந்தைய அவகிட்ட கொடுத்து, நான் நாய்கிட்ட இருந்து உன் பிள்ளைய காப்பாற்றிட்டேன், இந்தாம்மான்னு கொடுத்தேன். அந்த குழந்தைய வாங்கி முத்தமிட்டா. ஒரு உயிரை காப்பாற்றிட்டேன்ற நிம்மதி எனக்கு. அவளுக்கு அவள் குழந்தைய பிறந்த உடனே பார்க்காதனால அந்த குழந்தை கருப்பாக இருக்கிறது அவளுக்கு தெரியல. அது அவள் குழந்தை தான்னு நினச்சிட்டான். அதுக்கப்புறம் நடந்தது தான் அதிசயம். 5 வருஷத்துக்கு அப்புறம் நான் அந்த ஆஸ்பத்திரியில் தொடர்ந்து வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன். அப்போது என்னை ஒரு நோயாளியின் வீட்டுக்கு ஹோம் நர்ஸ் டியூட்டிக்கு போட்டிருந்தாங்க. இடுப்பு ஃப்ராக்சராக அந்த அம்மா படுத்த படுக்கையாக இருந்தாங்க. வேலைக்கு போய் அவங்கள பார்த்தபோது நான் அப்படியே அதிர்ந்து போயிட்டேன். ஏன் தெரியுமா? அவங்க தான் உன் கறிக்கட்ட பிள்ளையை கொடுத்தேனே அந்த அம்மா, அந்த பிள்ளைக்கு தாய். எனக்கு ஒன்றுமே புரியல. அங்கே ஒரு 5 வயசு பையன் ஓடி விளையாண்டுக்கிட்டு இருந்தான். நான் அந்த அம்மா கிட்ட, இவன் உங்கள் மாவனா அப்படின்னு கேட்டேன். அதுக்கு அந்த அம்மா ரொம்ப பெருமிதத்தோடு, ஆமாம்மா என் பிள்ளை தான், பேர் கண்ணன். கண்ணா இங்கே வா, மேடத்துக்கு குட் மார்னிங் சொல்லு அப்படின்னாங்க. ஆஸ்பத்திரியில் அவன் பிள்ளைய ஒரு நாய் தூக்கிக்கிட்டு ஓடி விட்டதாகவும் அதை காப்பாற்றி ஆஸ்பத்திரியில் இவகிட்ட சேர்த்ததாகவும் சொன்னாங்க. கண்ணை அதிர்ஷ்டக்காரன். இவன் வந்த வேலை நிலுவையில் இருந்த எங்கள் பூர்வீக சொத்து, கோர்ட் கேஸு எங்கள் பக்கம் தீர்ப்பாகி லட்சக்கணக்காக பணம் வந்தது. இவனுக்கு ஆப்ரேஷன் முடித்து இவனை முழுசாக குணமாக்கியாச்சு. இவன் அதிர்ஷ்டக்காரன். இவனால தான் எனக்கு அதிர்ஷ்டமே வந்ததுன்னு சொன்னாங்க. பாத்தியா தேவகி, நீ அதிர்ஷ்டம் கெட்டவன்னு ஒதுக்கின ஒரு பையன், அதாவது உன் மகன், இன்றைக்கி லட்சாதிபதி. தீ விபத்தில் கால் கருகி போன கரிகாலன் பிற்காலத்தில் சோழ அரசன் ஆன மாதிரி ஒரு அபூர்வ நிகழ்வு. தினம் தினம் நான் அந்த அம்மாவுக்கு கதைகளெல்லாம் படித்து காண்பிப்பேன். கண்ணனும் உடன் அமர்ந்து கேட்பான். உனக்கு கிடைக்காத பாக்கியம் ஒரு விதைக்குள் விருட்சம் ஒளிந்திருக்கிறது தேவகி. அந்த விதையை அழிக்க நினைக்கிறது மகா பாவம். அந்த கண்ணன் தான் மருத்துவ படிப்பு படித்து அமெரிக்கா போய் மேற்படிப்பு படித்து கண்ணன் மருத்துவமனைன்ற பெயரில் மருத்துவமனை நடத்திக்கிட்டு வரான். இதையெல்லாம் சொல்ல உன்னை எங்கெங்கோ தேடினேன் தெரியுமா? நீ கிடைக்கல. ஆனால் நான் தேடாத போது நீ எனக்கு கிடைச்ச. சில வாரங்களுக்கு முன் நடந்த இலவச கண் மருத்துவ முகாமிற்கு என் தாயுடன் அங்கே வந்திருந்தேன். சொட்டு மருந்து போடப்பட்ட நிலையில் நீ கண்மூடி அமர்ந்திருந்த. ஏக கூட்டம். உங்ககிட்ட எதுவுமே பேச முடியாத சூழ்நிலை. பிறகு என் தாயுடன் நான் கிராமம் திரும்ப வேண்டிய அவசரம். அந்த மருத்துவமனையில் உன் விலாசம் பார்த்து எழுதி வந்து இந்த கொரியரை அனுப்புகிறேன். உனக்கு மருத்துவம் பார்த்தது உன்னுடைய கண்ணன். நீ ஒதுக்கி தள்ளிய உன்னுடைய கறிக்கட்ட பிள்ளைதான் உன் கண்ணுக்கு ஒளி தந்திருக்கான். நீ புறக்கணித்த உன் மகன்தான் உனக்கு வைத்தியம் பார்த்துருக்கான். போ, இப்போவே போய் நீ தான் அவனோட அம்மான்னு சொல்லு. கண்ணன் ஐகேர் மருத்துவமனை உன் மகனின் சொந்த மருத்துவமனை. கடிதத்தை படித்து முடித்து யோசித்தாள் தேவகி. வீழ்வதானாலும் அருவியாக விழ வேண்டும், எழுவதானாலும் விதையாக எழ வேண்டும் என்பார்கள். விதைக்கிற காலத்தை வீணடித்துவிட்டு பின் அறுவடை காலத்தில் அரிவாளை தூக்கி கொண்டு போக இவளுக்கு என்ன உரிமை இருக்கிறது? வாழ்வின் அதிர்ஷ்டத்தை தொலைத்துவிட்டு சாபமாக்கி கொண்டவள் இவள். சற்றென்று எழுந்தாள். இப்போதே கண்ணன் முன் போய் நின்று நான் தான் உன் அம்மா என்று கதற வேண்டும் என்று தோன்றியது. எழுந்த அதே வேகத்தில் அப்படியே உட்கார்ந்தாள். எந்த உரிமையில் என் மகன் என்று சொல்ல முடியும்? பிறந்தவுடன் உன்னை கொல்ல நினைத்த நானா உன் தாய்? கண்களில் கண்ணீர். இவள் பார்வை பளிச்சென்று தெரிந்தாலும் இது வெற்றி பார்வை அல்லவே. வெற்று பார்வை.